சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸை நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். தினமும் நம்ம காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனிலயாவது ஒரு மாசான லே ஆஃப் நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸை பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் இந்த லே ஆஃப்ஸ்ல நிறைய இருக்கு அப்படிங்கறத தான் தொடர்ந்து பலரும் சந்தேகமா எழுப்பிட்டு இருக்காங்க. அதை நியாயப்படுத்துற விதமா இப்போ சேல்ஸ் போர்ஸ்ல கிட்டத்தட்ட 4000 ஊழியர்களை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ நாங்க 4000 பேரை லே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸா பயன்படுத்த போறோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அப்படி சேல்ஸ் போர்ஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இந்த லே ஆஃப் நடக்க போகுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி அதுல ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஏஐ இன்கார்பரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சேல்ஸ் போர்ஸ் உலக அளவுல ஒரு முன்னணி டெக் நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க முக்கியமா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் எப்படி அவங்களோட கஸ்டமர்ஸை ட்ராக் பண்றது, அவங்களோட டேட்டா, சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி கஸ்டமர் சென்ட்ரிக் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குற மாதிரி தான் சேல்ஸ் போர்ஸ் பெரும்பாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிறுவனத்துல அவங்களோட கஸ்டமர்ஸை ஸ்டடி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் சேல்ஸ் போர்ஸ் இப்போ லே ஆஃபும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 4000 பேரை நாங்க லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா 9000 பேர் வேலை செய்யறதாகவும் 5000 பேரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மீதி 4000 பேரை லே ஆஃப் பண்றதாகவும் அவங்களுக்கு பதிலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை பயன்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா சேல்ஸ் போர்ஸினுடைய சிஇஓ மார்க் பெனாஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க கம்பெனில கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யற வேலையை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால எங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரீப்ளேஸ் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் எஃபிஷியன்ட்டா அந்த ப்ராடக்ட்டை எங்களால கொடுக்க முடியும். சோ அதனால சேல்ஸ் போர்ஸ்ல இப்போ கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4000 ஊழியர்களை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம். இது இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி கூட நாங்க எங்களோட கம்பெனியை கோப் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த லே ஆஃப் கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது அவர் சடனா எடுத்த முடிவு இல்ல. ஏன்னா கடந்த சில மாதங்களாவே அவர் எந்த ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசினாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் அது எந்த அளவுக்கு ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனில இந்த மாதிரி ஒரு லே ஆஃப் நடக்குது, அதுவும் ஏஐ தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயம் இல்ல அப்படின்னே புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சேல்ஸ் போர்ஸோட கடந்த 26 வருஷத்துல கிட்டத்தட்ட 1,10,00,000 சேல்ஸ் அழைப்புகளுக்கு பதிலளிக்கப்படாமலே இருக்கு. சோ அந்த மாதிரியான பதிலளிக்கப்படாத விஷயங்களுக்கு எல்லாமே நாங்க ஏஐ பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமா சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருவோம். சோ எங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இதனால பல மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இந்த லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வரும் காலங்கள்ல சேல்ஸ் பிரிவுகள்லயும் நாங்க ஏஐ அதிகமா இன்கார்பரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. சோ மேபி அந்த செக்டர்ஸ்லயும் அதிகமான அளவுல லே ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஆர்டிபிஷியல் ஏஜென்ட்ஸை பயன்படுத்துறது மூலமா ஒரு ஹியூமனை அது ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாம 2-3 ஹியூமன்ஸ் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் சுலபமா செஞ்சு முடிச்சிருது. ஒரு சேல்ஸ் கால்ல எப்போ ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன் தேவை, ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல எப்போ ஒரு ஹியூமனோட நீட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையில மட்டுமே ஒரு ஹியூமனை யூஸ் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க் பெனாஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேல்ஸ் போர்ஸோட 50% வேலைகளை ஹியூமன்ஸும் 50% வரைக்கும் ஏஐயும் கொண்டு நாங்க கட்டமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஏஐயோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது.